பணம், பேரு இதெல்லாம் நிறையவே இருந்த ஜமீன்தார் ஜெகபதிக்கு கருணையும் உதவி செய்யற குணமும் இருந்ததால யாரு கஷ்டம்னு வீட்டுக்கு வந்தாலும் அவரால முடிஞ்ச உதவிய செஞ்சு அவங்கள நல்ல சந்தோஷப்படுத்தி அங்கேருந்து அனுப்பி வைப்பாரு. இப்படி இருந்த ஜமீன்தார் ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாம போனார். எந்த மாதிரி மருந்து சாப்பிட்டாலும் அவரோட உடல்நிலை சரியாகவே இல்லை. கடைசியா வைத்தியர் சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு, ஐயா, நீங்க என்ன மன்னிக்கணும். நான் படிச்ச அளவுக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும் உங்களுக்கு எல்லா விதமான மருந்தும் கொடுத்துட்டேன். ஆனா உங்க உடல்நிலை கொஞ்சம் கூட சரியாகவே இல்லை. அது மட்டும் இல்லாம நாளுக்கு நாள் அது அதிகமாகிட்டே தான் இருக்கு. உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. ஐயா வைத்தியரே, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கவலைப்படாம சொல்லுங்க. என்கிட்ட உங்களுக்கு என்ன பயம்? இப்படி ஜெகபதி சொன்னப்போ வைத்தியர் சோகமா கண் கலங்கிக்கிட்டே, ஐயா, நீங்க உயிர் விடுறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. இப்படி சொன்னதுமே ஜெகபதி சந்தோஷப்பட்டாரு. உடல்நிலை மோசமா இருந்தும் சந்தோஷத்துல சிரிச்சார். இத பார்த்து வைத்தியர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே வைத்தியரே? பிறப்பு எவ்வளவு சந்தோஷமோ சாவு கூட அதே மாதிரி சந்தோஷம்தான். பிறப்பு வேணா மனிதனுக்கு பெரிய விஷயமா இல்லாம போலாம், ஆனா இறப்பு கண்டிப்பா பெரிய விஷயம். ஐயா, என்ன சொல்றீங்க நீங்க? உண்மைய சொல்லிட்டு இருக்க. வாழறதுன்றது நம்மளுடைய பிறவியோட பாதி தான். மரணம்தான் நம்ம பிறவிய முழுமையாக்குறது. அந்த விஷயத்துக்காக எதிர்பார்க்கறதுல ஒரு பெரிய சந்தோஷமே கிடைக்கும். ஐயா, உங்களுடைய மரணம் உங்களுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எங்க மாதிரி ஆளுக்கு அது ஒரு தீராத துயரம். நல்ல மனம் கொண்ட நீங்க எங்களுக்காக வாழணும். இப்படி சொல்லி வணங்கிட்டு ஜெகபதி கிட்டேந்து வைத்தியர் கிளம்பி போயிட்டாரு. இப்படியே சில நாட்கள் போச்சு. ஜெகபதி நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் தன்னை உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சு சந்தோஷப்பட்டாரு. அந்த உதவி அடைஞ்சவங்கெல்லாம் தீர்காயுசா வாழணும்னு வாழ்த்திட்டு போனாங்க. இதனாலேயே ஜெகபதிக்கு வாழணுங்கிற ஆசை வந்தது. சரியா அந்த நேரம்தான் மகிமை வாய்ந்த ஒரு முனிவர் அந்த ஊர் பக்கம் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு ஜெகபதி அவரை போய் பார்க்க போனாரு. முனிவருக்கு வணக்கம். நினைச்ச காரியம் நிறைவேறட்டும். சொல்லுங்க, உங்களை மாதிரி பெரியவங்க வருகைக்கு என்ன காரணம்? சுவாமி, என்னை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேட்டிருக்கேன்ப்பா. பணம், பேரு, புகழ் இதோட நல்ல மனசும் கருணை உள்ளமும் கொண்டவன் நீ. உனக்கு உயிரை விடுறதுக்கான நேரமும் குறிக்கப்பட்டிருக்கு. ஆனா சுவாமி, எனக்கு இவ்வளவு சீக்கிரம் சாகுமேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. வாழ ஆசையா இருக்கு. நிறைய பேருக்கு தானம் தர்மம் பண்ணணும்னு இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழறத எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. ஐயா, நீங்க நல்லதுக்காக வாழணும்னு நினைக்கிறீங்க, தப்பு இல்லை. ஆனா விதிக்கு நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, கட்டுப்பட்டு தான் ஆகணும். எப்போ கூப்பிடுறானோ அப்போ போகணும். உயிரோட விதிய ஏத்துதான் ஆகணும். ஐயா, நீங்க ஒரு பெரிய மகான். எவ்வளவோ யாகங்களும் தவசும் செஞ்சு எவ்வளவோ மகிமைகளையும் சக்திகளையும் கொண்டிருக்கீங்க. என்ன பிழைக்க வைக்க ஒரு வழி இல்லையா சுவாமி? இப்படி அந்த ஜெகபதி வேண்டி கேட்டான். அதுக்கு அந்த முனிவர் கண்களை மூடி ஏதேதோ மந்திரங்களை சொன்னாரு. ஜெகபதியும் ஆர்வமா முனிவரையே பார்த்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த முனிவர் கண்களை திறந்து, உங்களை வாழ வைக்க ஒரு வழி இருக்கு. இப்படி சொன்னதுமே ஜெகபதி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அந்த வழி என்னன்னு சொல்லுங்க சுவாமி. உன் சாவுக்கு பதிலா வேற ஒருத்தன் சாகணும். அப்படி உயிரை விடுறதுக்கு யாராவது இருந்தா அவங்கள கூட்டிட்டு வாங்க. அவங்க உயிரை எடுத்துட்டு உங்களை நான் வாழ வைக்கிறேன். இப்படி அந்த முனிவர் சொன்னதுமே ஜெகபதிக்கு கொஞ்ச நேரம் என்ன செய்யறதுன்னே தெரியல. குழப்பத்தோட முனிவரையே பார்த்துட்டு நின்னாரு. நீங்க நான் சொன்னதை கேட்டீங்கல்ல, அது சாத்தியம்தான். உங்களுக்காக உயிரை விடுறதுக்கு ஒருத்தர் இருந்தா போதும், நீங்க கண்டிப்பா பிழைச்சிக்கலாம். அப்படி யாராவது கருணை குணத்தோட நல்ல எண்ணங்களோட நீங்க எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கீங்க. எத்தனையோ பேர் வாழ்க்கையில விளக்கேத்திருக்கீங்க. அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. நன்றி கடனா யாராவது ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்க பிழைக்கலாம். இப்படி அந்த முனிவர் சொன்னதுமே
ஜெகபதிக்கு வாழணுன்ற ஆசை வந்துருச்சு. எப்படியாவது வாழணும்னு முடிவும் பண்ணிட்டாரு. முனிவர் கிட்ட இருந்து கிளம்பினாரு. தான் செஞ்ச தான தர்மங்களால உதவி பெற்ற வீரையன் வீட்டுக்கு வந்தாரு. வீரையாவும் ஜெகபதிய பார்த்து ரொம்ப சந்தோஷத்தோட, வணக்கங்க ஐயா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? இது கனவா நிஜமா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க ஐயா, இப்படி சொன்னான் வீரையன். வீரையன் இப்படி சந்தோஷப்பட்டதை பார்த்து தனக்காக அவன் உயிரை விடுறதுக்கு தயாரா இருப்பான்னு ஜெகபதி நினைச்சாரு. எப்படி இருக்க வீரையா? ஐயா, உங்களை மாதிரி பெரிய மனசு கொண்டவங்க இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி ஆளுக்கு என்னங்க ஐயா கவலை? எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஐயா, ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரோம். வாழறோன்னு சொல்ற, உன் கூட வேற யாரு இருக்கா வீரையா? எங்க அம்மா தாங்க ஐயா, அவங்க படுத்த படுக்கையா இருக்காங்க. எப்பவுமே நான் அவங்க கூடயே தான் இருக்கணும். இப்படி வீரையன் சொன்னதுமே ஜெகபதியோட மனசு நொறுங்கிடுச்சு. அதனாலேயே தான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லல. வீரையன் கேட்டதால, ஐயா, நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்னங்க ஐயா? ஒன்றும் இல்லை வீரையா. ஐயா, நீங்க வெளியில இப்படி சொன்னாலும் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய கவலை இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்சா கண்டிப்பா நான் அதை செய்யறேன். இப்படி வீரையா கேட்டதுமே ஜெகபதி நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு. இதுதான் வீரையா விஷயம். நான் பிழைக்கணும்னா எனக்கு பதில் நீ சாகணும். இப்படி சொன்னதுமே கொஞ்ச நேரத்துக்கு வீரையா எதுவுமே பேசல, அமைதியா இருந்தான். அப்பதான் வீட்டுக்குள்ள இருந்து படுத்த படுக்கையா முடியாம படுத்துட்டு இருந்த அவனோட அம்மா சுஜாதா, தம்பி வீரையா, தாகமா இருக்குப்பா, இப்படி கேட்டாங்க. இத கேட்டதுமே வீரையனோட மனசு அம்மா பக்கம் போச்சு. ஜெகபதிய பார்த்து கைகளை கூப்பி இப்படி சொன்னான். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன தவிர எங்க அம்மாக்கு யாருமே இல்லை. நான் கண்டிப்பா அவங்கள பார்த்துக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, இப்படி சொன்னான். வீரையனும் அங்கேருந்து கிளம்பி உள்ள போயிட்டான். அதனால ஜெகபதி சோகமா வீரையன் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாரு. அப்படியே யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தாரு. வீரையனை தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவன் அம்மாவை அவன் தானே பார்த்துக்கணும். ஆனா என் தான தர்மத்தால நல்லா வாழ்ந்தது வீரைய மட்டும் இல்லையே, கோபாலும் இருக்கான். அவன் வீட்டுக்கு போய் கேட்டு பார்க்கறேன். இப்படி நினைச்சு கோபாலோட வீட்டுக்கு வந்தாரு ஜெகபதி. கோபால், அவன் மனைவி கமலா, பையன் ரவி, பொண்ணு கீர்த்தி 4 பேரும் ஜெகபதிய பார்த்து வணங்கி நின்னாங்க. ஜெகபதியும் அவங்கள பார்த்து வணங்கினாரு. கோபால் அவருக்காக நாற்காலிய போட்டான். ஜெகபதியும் உட்கார்ந்தாரு. என்னங்க ஐயா, இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. தேவை எனக்கு தானே கோபால், நான் வர்றது தான் நியாயம். ஐயா, தேவை என்கிட்டயா? என்னன்னு சொல்லுங்க ஐயா. இப்படி கேட்டதுமே ஜெகபதியும் நடந்தது மொத்தத்தையும் சொன்னாரு. அதுக்கு கோபால், என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, உங்களுக்காக நான் செத்து போய் என் மனைவி மக்களை அனாதையாக்க முடியாது, அவங்கள நான் கஷ்டத்துக்கு ஆளாக்க முடியாது. கோபால், அவங்க கஷ்டப்படாம அனாதையாகாம நான் பார்த்துக்கிறேன். ஆனா ஐயா, அப்பா பாசத்தை உங்களால கொடுக்க முடியாது, கணவன் நம்பிக்கையை கொடுக்க முடியாது. அதுக்கு தாங்க ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. இப்படி கோபால் சொன்னதுமே ஜெகபதியால எதுவுமே பேச முடியாம அங்கேருந்து கிளம்பினாரு. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறப்போ வழியில கிரியும் அவன் மனைவி சுகன்யாவும் அவருக்கு எதிர்க்க வந்துட்டு இருந்தாங்க. உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கங்க ஐயா. அட கிரி, நீயா? நான் உன்னை மறந்தே போயிட்டேன். வீரையன் கிட்டேயும் கோபால் கிட்டேயும் போகாம முதல்ல உன்கிட்ட வந்திருந்தேன்னா என் வேலை முடிஞ்சிருக்கும். ஐயா, நான் உங்களுக்காக என்ன வேலை செய்யணும்? இப்படி கேட்டதுமே ஜெகபதி கிரி கிட்டேயும் மொத்த விவரத்தை சொன்னான். ஐயா, நான் இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணியிருக்கேன், என்னால் இதுக்கு ஒத்துக்க முடியாதுங்க ஐயா. நீங்க பெரியவர், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நானே இல்லைங்க ஐயா, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இப்படி சொல்லி மனைவியை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் கிரி. இப்படியே 2-3 நாள் ஆச்சு. யாரை கேட்டாலும் உயிர் தியாகம் பண்ண தயாரா இல்லை. இதனால அலைஞ்சி அலைஞ்சி அலுத்து போய் முனிவர்கிட்டயே வந்தாரு ஜெகபதி. தனியா வந்திருக்கீங்க? உங்களுக்காக உயிரை விடுறதுக்காக யாருமே உங்க கூட வரலையா? ஐயா,
நான் நல்லது பண்ண எல்லாரையுமே கேட்கல. ஒருத்தர் 2 பேரை தான் கேட்டு பார்த்தேன். அவங்க குடும்பத்துக்காகவும் இரத்த பந்தத்துக்காகவும் வாழணும்னு நினைக்கிறப்போ எனக்கே தோணுச்சு, நான் உதவி செஞ்சேன்றதுக்காக திருப்பி அவங்களோட உயிரை கேட்கறது நியாயமே இல்லைன்னு. அதுதான் நான் உயிரை விடுறதுக்கு தயாரா வந்திருக்கேன். இங்க பாரு ஜெகபதி, வாழ்க்கையில அற்புதமான ஒரு பகுதி எதுன்னு என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, அது மரணம்தான்னு அடிச்சு சொல்லுவேன். ஆமா சுவாமி, மரணன்றது கூட ஒரு நல்ல நிகழ்வு தான். ஆமா ஜெகபதி, வாழறதுன்றது ஒரு சந்தோஷமான விஷயம்னா மரணம் கூட அதே மாதிரி தான். பஞ்சபூதங்களால் ஆன இந்த சரீரம் இயற்கையோட ஐக்கியமாகிறது தான் மரணம். அப்படி ஒரு மரணம் கைகளை நீட்டி வாயை திறந்து பாசமா நம்மளை கூப்பிடுறப்போ கண்டிப்பா போகணும். அப்படி போறது தான் உண்மையான தர்மம். ஐயா, பிறப்பும் இறப்பும் ரொம்ப முக்கியன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப எனக்கு விடை கொடுங்க. இப்படி சொல்லி ஜெகபதி முனிவர்கிட்டேருந்து தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போனாரு. ஒரு நாள் இயற்கை மரணம் எய்தார். வெகுளித்தனமாயிருந்த கோபாலும் சந்திரனும் அந்த ஊர் பெரியவரான தாமோதர் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. நம்மள யாரு புத்திசாலின்னு இன்னைக்கு ஐயாவே முடிவு பண்ணிடுவாரு. ஐயா முடிவு பண்ணாலும் சரி, அம்மா முடிவு பண்ணாலும் சரி, நான் தான் புத்திசாலி. இதுல எந்த மாற்றமும் இல்லை, மாற்றமும் வராது. நீ இல்லடா, நான் தான் புத்திசாலி. நீ இல்லை கோவிந்தா, நான் தான் புத்திசாலி. இப்படி விவாதம் பண்ணிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போதான் அப்படியே வெளியில போயிட்டு வரலான்னு வீட்டை விட்டு வெளியில வந்த தாமோதர் கொஞ்சம் தூரத்திலேயே அவர் வீட்டை நோக்கி வந்துட்டு இருந்த சந்திரனையும் கோவிந்தனையும் பார்த்தாரு. அவ்வளவுதான், தாமோதர் அதிர்ச்சியானார். ஐயோ, அப்படியே காத்தார வயல் பக்கமா போய் வேலை எவ்வளவு நடந்திருக்குன்னு பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா இவங்க 2 பேர் நம்மளை நோக்கி வராங்களே. இவங்க கிட்ட பேசுறத விட சிங்கத்து வாயிலேயே தலைய விட்டுடலாம். இவங்க நம்ம சொல்றது எதையும் கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றது தான். இப்படி சொல்லிட்டு கடகடன்னு வீட்டுக்குள்ள போய் கதவை மூடிக்கிட்டாரு. அப்போ அங்க அவரோட மனைவி சுசீலா வந்தாங்க. வயலுக்கு போயிட்டு வரேன்னு இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. இவ்வளவு சீக்கிரமா வயலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஏதாவது மந்திரம் கத்துக்கிட்டீங்களா என்ன? இப்படி சுசீலா கேட்டதுமே தாமோதர் பதட்டத்தோட, மாயமோ இல்ல மந்திரமோ இல்ல சுசீலா, அந்த 2 பைத்தியக்காரங்களும் நம்ம வீட்டை நோக்கி வராங்க. ஒருவேளை நம்ம வீட்டில் வந்து கேட்டா நான் இல்லைன்னு சொல்லிடு. சிங்கம் புலி இதுங்களை பார்த்தே பயப்படாத நீங்க அந்த 2 முட்டாள்களை பார்த்தா பயப்படுறீங்க? இதை என்னால நம்பவே முடியல. பாரு சுசீலா, நம்ம வீட்டு பக்கத்துல எந்த ஒரு பெரிய மரமும் இல்ல. எதுக்கு நீ உன் பேச்சால என்ன மரத்துல ஏத்துறதுக்கு பாக்குற? ஐயோ, அப்படி இல்லைங்க, நான் உண்மையை தானே சொல்றேன். அப்படின்னா உன் உண்மைய உன்கிட்டயே வச்சுக்கோ. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து கேட்டாங்கன்னா எதையாவது சொல்லி நான் இல்லைன்னு அனுப்பிடு. இப்படி தாமோதர் சொல்லிட்டு இருக்கிறப்பவே கோவிந்தனும் சந்திரனும் தாமோதர் வீட்டு முன்னாடி வந்து நின்னாங்க. அப்போ சுசீலா வருத்தத்தோட கண் கலங்கிக்கிட்டே வீட்டுல இருந்து வெளியில வந்து நின்னாங்க. அழுதுட்டு இருந்த சுசீலாவை பார்த்து அவங்களும் அழ ஆரம்பிச்சாங்க. டேய் சந்திரா, அம்மா அழுதுட்டு இருக்காங்கடா, பாவம், ஐயா போயிட்டாரு போல. இப்படி கோவிந்தன் சொன்னதுமே வீட்டுக்குள்ளேருந்து கேட்ட தாமோதர் அதை கேட்டு அதிர்ச்சியானாரு. இல்லடா, அவரு செத்துட்டாரு போல இருக்கு. இப்படி சந்திரன் சொன்னதுமே சுசீலாவும் அதிர்ச்சியானாங்க. ஆனாலும் அழுதுகிட்டே இருந்தாங்க. இல்லடா, ஐயா போயிட்டாரு. இல்லடா கோவிந்தா, ஐயா செத்துட்டாரு. உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லை. போயிட்டாருன்னு சொன்னா ஐயா செத்துட்டாருன்ற. உனக்கு தாண்டா கொஞ்சம் கூட புத்தியே இல்லை. செத்துட்டாருன்னு நான் சொல்றேன், போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க. சரி, நம்ம 2 பேருக்குள்ள எதுக்கு சண்டை? போய் அம்மா கிட்டே கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா, ஐயா போயிட்டாரா செத்து போயிட்டாரா? எங்க 2 பேர்ல யாரு புத்திசாலின்னு நீங்களே சொல்லுங்க. இப்படி 2 பேரும் கேட்கறத பார்த்து சுசீலாக்கு பயங்கர கோபம் வந்தது. அழுதுட்டு இருந்த அந்த போலி அழுகைய நிறுத்திட்டு, வாய மூடுங்கடா. அவர் போகவும் இல்ல, சாகவும் இல்ல, எங்கேயும் போகல. இப்படி சொன்னாங்க. அவ்வளவுதான், தாமோதர் வீட்டிலேருந்து வெளியில வந்தாரு.
கோவிந்தனும் சந்திரனும் தாமோதரை பார்த்து வணங்கினாங்க. அழுதது போதும், நீ இப்ப வீட்டுக்குள்ள போ. இப்படி சொன்னதுமே சுசீலா கண்களை தொடச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஆ, சொல்லுங்கடா பைத்தியங்களா, எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க? இந்த முறை உங்க 2 பேருக்கு வந்த சந்தேகம் என்ன? ஐயா, நான் தான் புத்திசாலின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, நான் தான் புத்திசாலின்னு நான் சொல்றேங்க ஐயா. ஐயா, நீங்களே சொல்லுங்க ஐயா, எங்க 2 பேர்ல நான் தானே புத்திசாலி? இல்ல இல்லைங்க ஐயா, நான் தானே புத்திசாலி. இப்படி 2 பேரும் மறுபடியும் வாதாடினாங்க. கோபமா சத்தமா தாமோதர் இப்படி சொன்னாரு. டேய் வெகுளி பயலுகளா, உங்க 2 பேர்ல யாரு புத்திசாலின்னு நான் சொல்லணும்னு இல்லடா. ஏதாவது ஒன்ன காட்டுக்கு போய் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. உங்க 2 பேரால எனக்கு தலைவலி தான் மிச்சம். அந்த வைத்தியனுக்கு செலவு பண்ணி பண்ணி போங்கடா. ஐயோ பாவம், எப்படி ஆயிடுச்சு இவருக்கு. ரொம்ப கொடுமை. இப்படி இவங்க சொல்ல சொல்ல தாமோதருக்கு கோபம் வந்து அப்படியே அந்த கோபத்தோடைய வீட்டுக்குள்ள போயிட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம வெகுளி பசங்களான கோவிந்தனும் சந்திரனும் அங்கிருந்து வாதம் பண்ணிக்கிட்டே கிளம்பி போனாங்க. விறகு வியாபாரம் செஞ்சு வந்த கோபால் ஒரு கையில கயறியும் இன்னொரு கையில கோடாலியும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டு இருந்த 6 பக்கமா இருந்த பெரிய மரத்தை நின்னபடி பார்த்துட்டு இருந்தான். இவ்வளவு பெரிய மரத்தை நான் பார்த்ததே இல்லை. இந்த மரத்தை வெட்டி விறகா வியாபாரம் பண்ணா நல்ல பணம் கிடைக்கும், நல்ல லாபமும். ஆனா இந்த மரமும் நதி ஓரமா இருக்கு. இதை வெட்ட போய் ஏதாவது விபரீதம் நடந்துட்டா உயிருக்கே ஆபத்தாயிடுமே. யாராவது புத்திசாலி கிட்ட பணத்தை கொடுத்து இதை விறகுகளா வெட்டி எடுக்கிறது தான் நல்லது. இப்படி நினைச்சு கோபால் ஊரை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறப்போ அந்த காட்டுல ஒரு பக்கமா கோவிந்தனும் சந்திரனும் 2 நண்பர்கள் அங்க உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கிறத கோபால் பார்த்தான். அவங்க மூளை கெட்ட முட்டாளுன்றது கோபாலுக்கு தெரியாது பாவம். அவங்க கிட்ட வந்தான். அவங்கள பார்த்து, தம்பி, உங்களுக்குள்ளேயே எதுக்கு இப்படி புத்திசாலித்தனத்தை பத்தி சண்டை போட்டுக்கிறீங்க? டேய் சந்திரா, நமக்குள்ளேயே சண்டை போடாம இவனோட சண்டை போடுவோம். அப்போ நம்மள யாரு புத்திசாலின்னு இப்பவே தெரிஞ்சிரும். என்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா உங்கள யார் புத்திசாலின்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் ஒரு வேலை கொடுக்குறேன், அதை யார் செஞ்சு முடிக்கிறீங்களோ அவங்க தான் புத்திசாலி. அப்ப நான் பண்றேன், நானும் பண்ணுவேன். அவசரப்படாதீங்க, செய்ய வேண்டிய வேலையை பத்தி நான் சொல்றேன். இப்படி கோபால் சொல்லி அவங்க 2 பேரையும் அந்த மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போனான். கோவிந்தனும் சந்திரனும் அந்த மரத்தை பார்த்தாங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது? மரம் நான் தானே புத்திசாலி? நானும் மரம்னு தான் சொல்லுவேன். அப்போ நான் கூட புத்திசாலி தானே? நான் சொல்றத கவனமா கேளுங்க. அதோ ஓடிட்டு இருக்கிற நதி மேல இருக்கிற கிளைய உங்களில் யார் வெட்டி எடுக்கிறீங்களோ அவங்க தான் புத்திசாலி. என்ன சரியா? நானே வெட்டிடுவேன். நான் தான் வெட்டுவேன். இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ தாங்கிட்ட இருந்த கோடாலிய அந்த மரத்துக்கிட்ட வச்சுட்டு, சரி சரி, யார் இந்த கோடாலியை எடுத்து முதல்ல அந்த கிளைய வெட்டுறீங்கன்னு பார்ப்போம். இப்படி சொல்லி கோபால் ஒரு ஓரமா நின்னான். அப்போ உடனே கோவிந்தன் ஓடி போய் அந்த கோடாலியை எடுத்து ஓடிட்டு இருந்த நதி மேலே இருந்த கிளையில உட்கார்ந்து அதை வெட்ட ஆரம்பிச்சான். அந்த மரத்து கீழே நின்று பார்த்துட்டு இருந்த சந்திரன், எவ்வளவு நேரம்டா வெட்டுவ? நானா இருந்தேன்னா இதை எப்பவோ வெட்டி முடிச்சிருப்பேன். டேய் சந்திரா, இந்த கிளை ரொம்ப தடியா இருக்குடா. கோடாலியால எவ்வளோ வெட்டினாலும் உடையவே மாட்டேங்குது. கிளை தடியா இருக்குன்னு சொல்லாதரா, உன்கிட்ட பலம் இல்லைன்னு சொல்லு. இப்படி சொன்னதுமே கோவிந்தனுக்கு கோபம் வந்தது. மரத்துலேருந்து கீழே குதிச்சான். என்னடா, என்ன சொன்ன நீ? எனக்கு பலம் இல்லையா? என்னால் பெரிய கல்லையே தூக்க முடியும். உன்னால் பெரிய கல்லு தான் தூக்க முடியும். ஆனால் நான் பெரிய மலையையே தூக்குவேன். தூக்கி அப்படி ஓரமாக போடுவேன், தெரியுமா? இப்படி மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சதும் கோபால் அங்கே வந்தான். அவன் அங்கே வந்து அவங்க கிட்ட அறிவுரை சொன்னான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, 2 பேரும் அந்த கிளையில உட்காந்து வெட்ட ஆரம்பிப்போம். அப்போ தெரியும் யார் புத்திசாலின்னு. அப்படிலாம் பண்ணாதீங்கடா, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்படி சொல்லி நீ எங்களை விட புத்திசாலின்னு நிரூபிக்கலான்னு பார்க்குறியா என்ன? நாங்கள் உன்னை சேர்த்தாலும் நம்ப மாட்டோம். இப்படி சொல்லி 2 பேரும் சேர்ந்து அந்த கிளை மேலே உட்காந்து அந்த கிளைய வெட்ட ஆரம்பிச்சாங்க.
அதை பார்த்துட்டு இருந்த கோபாலுக்கு அப்பதான் புரிஞ்சுது இவங்க 2 பேரும் சரியான முட்டாள்கள்னு, இவங்களுக்கு புத்தியே இல்லைன்னு. ஐயோ, இவங்க 2 பேரும் ஒரே கிளையில உட்காந்து வெட்டினா அந்த கிளை உடஞ்சி தண்ணியில தான் விழும். அது கூட தெரியாம இவங்க 2 பேரும் சேர்ந்து புத்தி இல்லாம ஒரே கிளையில உட்காந்து வெட்டிட்டு இருக்காங்க. இந்த 2 முட்டாள்களையும் எப்படியாவது நான் தான் காப்பாத்தணும். இப்படி யோசிச்சிட்டே இருந்தப்போ அப்போ அவனுக்கு தான் கொண்டு வந்த கயர் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த கயரை அந்த மரத்துக்கு கட்டிட்டு தயார் நிலையில இருந்தான். அந்த கிளை உடஞ்சி இவனுங்க தண்ணியில விழுந்ததுமே இந்த கயரை தூக்கி போடுறேன் இப்படி நினைச்சு அவங்களையே பார்த்துட்டு நின்னான். கோவிந்தனும் சந்திரனும் 2 பேரும் சேர்ந்து அந்த கிளைய வெட்டிக்கிட்டே இருந்தாங்க. கோபால் பதட்டத்தோட கயரை பிடிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருந்தான். அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்திலேயே கோவிந்தனும் சந்திரனும் கிளை உடஞ்சி தண்ணியில விழுந்தாங்க. அதை பார்த்து கோபால் தாங்கிட்ட இருந்த கயரை தூக்கி போட்டான். இங்க பாருங்க, 2 பேரும் இந்த கயரை பிடிச்சுக்கிட்டு வெளியில வாங்க, அந்த கயரை பத்திரமா பிடிங்க இப்படி கத்திக்கிட்டே இருந்தான். அவன் கத்துறதை கேட்டு கோவிந்தனும் சந்திரனும் அந்த கயரை பிடிச்சு பத்திரமா மேலே வந்தாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்து கோபாலுக்கு பயங்கர கோபமா வந்தது. அடிக்கட்டின முட்டாள்களா இருக்கீங்களேடா, 2 பேரும் ஒரே கிளையில உட்காந்து இப்படி வெட்டினா என்ன ஆகும்னு தெரியாதா? வெட்டினா என்ன ஆகும்? இப்படி கேட்ட சந்திரனை கோபால் பார்த்து, என்ன ஆகுமா? கிளை உடையும். அப்படியா? இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாம போச்சு. இனி எப்பவுமே ஒரே கிளையில உட்காந்து நாங்க வெட்ட மாட்டோம். ஒருத்தரும் தனி தனி கிளையில உட்காந்து அவங்க. சரியா? இப்படி சொன்னதுமே கோபாலுக்கு அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியல. குழப்பமா பார்த்துட்டு நின்னான். அங்கிருந்து கோவிந்தனும் சந்திரனும் ஊரை நோக்கி நடந்து போனாங்க. இது இவங்க கதை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.